இதுதான் ரியாக்ஷன். அந்த எல்லாருமே கொடுத்த அந்த எனர்ஜி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தும் நான் நினச்சேன். அதே சந்தோஷத்தை எல்லாரும் முகத்தையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நன்றி. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, யாரும் பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லுங்கள், படம் எப்படி இருந்து நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நல்லா இருந்தா? அப்படியா? ஓ, தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், குரு நிறுத்தி. இல்லை, ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா, யாரோட ரியாக்ஷன் வேணால் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். உங்கள் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் எல்லாருமே வந்தோம். எதிர்பார்த்ததை விட உங்கள் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே என்னால் இங்கே சொல்ல முடியாது. ஜென்யூன்லி நான் ராம் சார் நான் பக்கத்தில் பார்த்ததுனால சொல்கிறேன், நாங்கள் எதிர்பார்த்த இடத்த விட ரொம்ப நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல். அது எப்பவுமே தெரியும். ஏன்னா சென்னை 28லேருந்து இந்த பாண்ட் இருக்குது உங்களோட. இன்றைக்கி நான் இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே என்கிட்ட சொன்னது என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு படம் நடித்தது மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணி ரொம்ப அன்பாக பாராட்டினீங்க. ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய கேள்விகள் இருக்குது. நாங்கள் கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்கு இவர் இருக்கார். கேட்கலாம், எந்த கேள்வி வேணால் கேட்கலாம். அப்படி இல்லை சார், கணக்கு வைக்கல சார். அது வச்சு அதை எடுத்தனா இன்னொரு படம் வரும், பார்ட் 2 வரும். அந்தளவுக்கு இருக்குது. ராம் சார் வணக்கம். இந்த படத்தை நாங்கள் எங்கெங்கேயோ ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தது இந்த ஷோக்கு தான். ஏன்னா அந்த படத்தினுடைய தமிழ் மக்கள் எப்படி பார்ப்பாங்கங்கிறோடைய ரியாக்ஷன் கிடைக்கக்கூடிய ஷோ இது. தெரிஞ்சு நம்ம கவிதா மேடம் பல படங்கள் என் படம் பார்த்துருக்காங்க. இந்த தான் முதல்ல ஹிட்டு சார் அப்படின்னாங்க. இதுதான் ரியாக்ஷன். அந்த எல்லாருமே கொடுத்த அந்த எனர்ஜி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தும் நான் நினச்சேன். அதே சந்தோஷத்தை எல்லாரும் முகத்தையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நன்றி. ஆமாம், இல்லை இந்த படத்துலேயும் 2-3 பேர் அழுதாங்க. என்னன்னா அந்த சிரிச்சு அழுதுட்டே நாங்கள் எப்படி தான் அழுகிறாங்க. இவனை பார்க்குறது எப்படி இருக்குது? இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம இன்றைக்கி புதுசாக பேர் வச்சுட்டாங்க. குழந்தைங்க நார்மலாக தான் இருக்குது. நம்ம அவங்கள லிமிட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால் நம்மளுக்கு அதுக்கு வெவ்வேறு பேர்கள் வைக்கணும். ஹைப்பர் அப்படிலாம் கிடையாது. இவங்க ரொம்ப, நீங்கள் தங்க மீன்கள் சொல்லியிருந்தீங்கன்னா தங்க மீன்கள் அந்த பொண்ணு ஸ்லோ லேர்னர், டிஸ்லெக்ஸி சொல்லலாம். இதில் இந்த பையன் ஒரு சாதாரண நம்ம வீட்டு பையன். எல்லா குழந்தைங்களும் என்ன பேசணும் அதான் பேசுகிறான். நம்ம குழந்தைங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்காதனால வித்தியாசமாக புதுசாக இருக்கு. அவ்வளோ சார். எனக்கு நீச்சல் தெரியாது சார். எனக்கு நீச்சல் தெரியாது. விட்டாரா இல்லையா கடைசியில்? தம்முக்காக ஒரு பாட்டு, எழுந்து போகக்கூடாதுன்னு ஒரு தம் அடிக்கிறதுக்காக ஒரு பாட்டு வேறு இருக்கு. ஏன்னா அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. ஒரு லவ் இல்லை, போடா வாடா கூட நிறுத்திட்டாங்களே சந்தோஷப்படணும் தர. இப்போலாம் அப்படி தானே சார் ஆயிடுச்சு? சார் இல்லை, வயசு கம்மியாக பேசுகிறாங்க. நீங்கள் நிஜத்தெல்லாம் வச்சு தான் ஓடி போயிடுவோம். நம்ம இன்றைக்கி 9 வயசு பசங்க பேசுகிறது இப்போ நான் கிட்ட நிறைய குழந்தைங்களை பார்த்தேன். ஆக்சுவலாக நம்ம வச்சோன்னா சென்சாரே பிரச்சனை ஆகிடும். இன்றைக்கி குழந்தைகள், இன்றைய ஜென்ரேஷன் குழந்தைகள் பேசுகிறதுங்கிறது என்ன சொல்கிறது, நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு தான் இருக்குது. காது கொடுத்து கேட்டோன்னா இல்லை, ஃபஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப இது ஹியூமர் அப்படிங்கிறது முடிவு பண்ணியாச்சு. இப்போ சிவா நடிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு டேலண்ட் இருக்குல்ல. எப்போ ஜோக் அடிக்கிறார், எப்போ சீரியஸாக பேசுகிறான்னு தெரியவே தெரியாது. இப்போ கூட ஒரு மைண்டில் இவர் முகத்தில் மட்டும் உள்ளுக்குள்ளே என்ன யோசிக்கான்னு தெரிய முடியாது. ஈஸியாக ஏமாற்றிடுவார். இல்லை சார், மழை ரொம்ப நல்லா இருந்தது கேள்வி. சார் அதுக்கு தனி எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி தர வேண்டியிருக்கு அவர். ஏன்னா அவரோட ஃபிட்னஸ்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஜிம்முக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இல்லை சார், நான் இப்போ இனிமேல் நடிக்க போகிற ராம் சார் நடிக்கிற எல்லா ஹீரோஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதனா கோர்ஸ் போய் ஜிம் ட்ரைனர்லாம் வச்சு ஒல்லியானும் ஃபிட்டானும் அவசியமே இல்லை. ஒரு 90 days இவர்கிட்ட கொடுங்க, உங்களை ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அனுப்பிச்சிடுவார் ராம் சார். அந்த இல்லை, சிவா சார் சொல்லிடுறேன். ஏன் இந்த படத்துலனா எனக்கு சிவா சார் நடிப்பு ரொம்ப பிடிக்கும். ஜோக்ஸ் அப்பார்ட் ரொம்ப யதார்த்தமாக கேமரா முன்னாடி இருக்கோங்கிற பஞ்சம் இல்லாமல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். இந்த இதில் ஒரு வளர்ந்த குழந்தையாக நடிக்கணும். இந்த அப்பா அவர் ஒரு குழந்தை மாதிரி மனமண்டலையோடு இருக்கணும். அதுக்கு கரெக்டாக பொருத்தமான ஒரு நடிகர்னால் அது இவர் தான். இவர் வந்தோட ஸ்கிரிப்டில் இவருக்கு டைமிங்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா ஒரு நடிகர் கிடைக்கிறப்ப எந்த நடிகராக இருந்தாலும் அவங்களுடைய பலம் என்னவோ அதையும் ஸ்கிரிப்டுக்குள்ளே வச்சுக்கணும் நான் நினைப்பேன். ஸோ இவருக்காகவும் ஸ்கிரிப்டில் அங்கங்கே இவருக்காக மட்டும் இல்லை, இவருக்காக
இவனுக்காக இவங்களுடைய பலத்துக்காக இந்த ஸ்கிரிப்டில் அங்கங்கே சில சேஞ்சஸ் பண்ணேன். படத்துல ஹீரோ ஹீரோயின் நல்லா இருந்தா கூட அந்த அஞ்சு வர்கீஸும் அஞ்சலி இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து அவர் வந்து கொண்டாடினாங்க ஒரு இது மாதிரி. அஜு வர்கீஸ் கண்டுபிடிச்சாங்க. இவர் மலையாளத்தில் மிகப்பெரிய நடிகர், 150வது படம் நடிச்சிட்டு இருக்காரு. 160 படம் பண்ணியிருக்காரு. நிவின் பாலி சார் இந்த கதையை கேட்டப்ப சொன்னார் அர்ஜுன் நடிச்சா நல்லா இருக்கும். நான் சொன்னேன் வர்றதே 5 நிமிஷம் தான், அவர் தான் 150 படம் நடிச்சிட்டிங்கன்னா. இல்லை என் ஃப்ரெண்டு தான் சொல்கிறேன்னாரு. இவர் ஃபோன் பண்ணிட்டு கதையெல்லாம் சொல்ல வேணாம் சார், நான் வந்துடுறேன்னு வந்துட்டார். அப்படி தான் அஜு இதுக்குள்ளே வந்தார். தேங்க்யூ அஜு ஃபார் சார். உலகத்தில் நெகட்டிவ் ரோல்ஸே இல்லாத மாதிரி படம். எனக்கு இந்த பையன் தொலைகிறப்பெல்லாம் யாராவது எதாவது கடத்திட்டு போய் எதாவது பண்ணுவானுங்க, எதாவது வம்பாயிடும் அப்படின்னு தோணுச்சு. அதுவே இல்லாமல் படத்தை இவ்வளோ அழகாக எப்படி சார்? சார் நிஜ வாழ்க்கையில் அப்படி யாரும் தொலைஞ்சு போகிறதுல வந்துடுறானுங்களே சார். நம்ம மைண்டில் வந்து இப்போ எனக்கு யாரோ சொன்னாங்க ஏதாவது சிடி கேமரா ஃபுட்டேஜ் வந்தால் கூட ஏதோ ஆக்சிடென்ட் நடக்க போதுன்னே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வண்டி தனியாக போனால் அது ஃபுட்டேஜ் இல்லைன்னு நினச்சிட்டோம். ஒரு இடத்துல கூட இல்லை. அப்படி பெரும்பாலும் இல்லைன்னு சொல்கிறேன். விதிவிலக்குகளில் தான் அது நடக்குது. விபத்துகள் விதிவிலக்குகள் தான். என்ன சார் இதே மாதிரி படம் இவரு நானும் சேர்ந்து பண்றப்ப கண்டிப்பா அந்த மாதிரி படங்கள் எதிர்பார்க்கலாம். போற போகல நாட்டுக்கு போனா மதம் அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் உள்ள வந்தது இல்லை சார். அப்படி இல்லை சார். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விஷயம் ஐடென்டிட்டி இருக்குது. அப்படி பார்த்தா யூரோப்புக்கு ஒன்று சொல்கிறோம். ஸோ நம்ம எங்கே போனாலும் அது பெஸ்ட்டுன்னு ஒன்றுலாம் கிடையாது. அப்போ இருக்கிற இடத்துல எப்படி பெஸ்ட்டாக இருந்துக்கணுங்கிறது தான். இல்லை இந்த கதை வந்து இவனுடைய மனம். இன்றைக்கி ஒரு இவன் டைரி ஆஃப் இம்பிகேட் படிச்சுட்டு இருக்கான். அந்த கதையில் அந்த ஒரு புத்தகம் எழுதிருப்பான் மூலையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தான் குழந்தைகள் ஆங்கில புத்தகங்கள் படிக்கிறது, அவனுடைய வேர்ட்ஸு, இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய இதிலே இப்போ நிறைய வார்த்தைகள் வருது. தமிழ் மொழிங்கிறது பிற மொழி சொற்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதோடு தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய மொழி தான். ஆங்கிலமே சுத்தமான மொழி கிடையாது. தமிழ்லேருந்து 2 வார்த்தை, கட்டுமரம் தான் அங்கே கெட்ட மரம், மாங்காய் தான் மேங்கோ. ஸோ இந்த பையனுடைய மனநிலை இவனுடைய உற்சாகத்திலேருந்து எழுதப்பட்ட வரிகள்ங்கிறனால அது அப்படி எழுதப்பட்டு. இல்லை சார் அப்படியும் சொல்லலாம். இல்லை எல்லா குழந்தைங்களுக்குமே மலை ஏறணும்னு ஒரு ஆசை இருக்குது. அது முருகனாக இருந்தாலும் சரி, அன்புவாக இருந்தாலும் சரி. உங்கள் பேர் என்ன? பாலாவாக இருந்தாலும் சரி. இந்த படத்தில் ஒரு டயலாக் இருந்துச்சு. நாங்கள் செடிலாம் குறைச்சிட்டோம். எனக்கு அன்புன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக ஆறுமுகன் பேர் வச்சலாம். மலையை பார்த்தாலே ஏறிடுறான்னு இருக்கா? தூக்கிட்டாரு. நான் ஏறி இருக்கேன் சார். ரொம்ப 7 கடல் 7 மலை. கம்பெனி பேர் பார்த்தீங்களா இல்லையா? 7 கடல் 7 மலை. இல்லை நான் 7 கடல் நல்லா நடிச்சிருந்தா. நீங்கள் தான் சொல்லணும் கிரேஸ் அண்ணி தமிழ் சினிமாவுக்கு எப்படி. எனக்கு என்னமோ இவங்க வந்து எனக்கு ஊர்வசி மேடம் ரொம்ப பிடிக்கும். ஊர்வசி மேடம்னுடைய மகளிர் எத்தனை படங்களும் பார்த்து ரசிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன வயது ஊர்வசி மேடம் தேவைப்படாங்க. 28-30 வயசில் இருக்கக்கூடிய ஊர்வசி மேடம். அப்போ பார்த்துட்டே இருக்க மலையாளத்தில் அப்பன்னு ஒரு படம் பார்த்தேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி மேனரிசம், ஹியூமர், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நடிக்கிறது எல்லாமே இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஒரு புதுசாக ஒரு ஊர்வசி மேடம் கிடச்சிட்டாங்க மாதிரி இருந்துச்சு உங்களை கண்டுபிடிச்சப்ப. அப்படி வருவாங்கன்னு நம்புகிறேன். இல்லை அப்படிலாம் இல்லை ஃப்ளாட்டில் தான் ஆக்சுவலாக. இல்லை அது 2 இப்போ அதையும் தப்புலாம். இவங்க வேறு வேலைக்கு போகிறாங்க, பார்த்துக்க யாரும் இல்லை, கூட பாட்டியோ தாத்தாவோ இருந்தால் வேறு. இன்னும் யோசிச்சு பார்த்தா சென்னையில் ஃப்ளாட்டில் இருக்க குழந்தைங்களாம் கூட ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா விளையாடுறதுக்கு அந்தந்த ஏஜுக்கு நாங்கள் குழந்தைங்க கிடைப்பாங்க. அதனால் இது தப்பு, அது சரி, ஃப்ளாட்டு மோசம், அது அப்படிலாம் இல்லை. இது ஒரு மிடில் கிளாஸ் லைஃபு. 3 நாள் இது அவன் பேசுகிறது அவங்க கேட்குறாங்க, அவன் பேசுகிறது இவங்க கேட்குறாங்க. ஆனால் எவ்வளோ சந்தோஷம், இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 3 பேர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, வாழ்க்கையை எவ்வளோ கொண்டாடுறாங்க. இன்னும் வாழ்க்கையை கொண்டாடலான்னு சொல்கிற ஒரு பையன் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு போய் அவன் ஒரு புது உலகத்தை காட்டுறான். பறந்து போகலாம், நீங்கள் இன்றைக்கி பிரச்சனைகளாக பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் இந்த படத்தோட கதை. படத்தில் வந்து பையன் காணும்போது நாங்கள் பதட்டப்படுறோம். ஆனால் அப்பா வந்து பதட்டமே படலை. அவங்க போடுறாங்கும்போது அவன் போய் எங்கே போக மாட்டான். புரிஞ்சிருச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. முதல் காட்சியில் இந்த பையனை பாதுகாப்பாக பார்த்துக்கணும், வீட்டில் வச்சு நினச்ச அப்பா அவன் போயிடுவான்னு சொல்கிற அளவுக்கு அந்த 3 நாளில் புரிஞ்சுக்கிட்டாரு அவன் இண்டிபெண்டன்டான ஒரு பையன் தான் சொல்லி. இல்லையா அஞ்சலி ஹஸ்பண்ட் அளவுக்கு என் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கலாம் எந்த ஹஸ்பண்ட் சார் நீங்கள் எப்படி? இல்லை சார் அதுதான் பாருங்களேன். அது உங்களை பார்த்தா சார் நீங்கள் அஞ்சலி நம்மளா முந்திர இல்லை இல்லை சாரை பார்த்தா அஞ்சலி ஒருத்தர் தான், ஒரு 10 அஞ்சலி இருப்பாங்க போல. படம் வந்து 2 விஷயத்தை சொல்லுது. ஒன்று வந்து குழந்தைகளுக்கு நேரம் செலவழிக்கணும், அப்புறம் சீரட்டை விடுங்கன்னு சொல்லி. ஆனால் காமெடியாக நல்லா பண்ணிருக்கீங்க. குழந்தைகளுக்கு நேரம் செலவழிக்கிறது சீரட்டும் ரொம்ப பாதிக்கிறாங்க. இல்லை குழந்தைங்க நேரம் செலவழிக்கிறது மட்டுமே இல்லை இந்த கதையில். அப்பா அம்மாலே அவங்களுக்கு நேரம் செலவழிக்கணும்னு சொல்கிறேன். 2 பேரும் உலகத்தில் அப்பா அம்மாக்கள் மாதிரி உழைக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது. இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காசை 100 ரூபாய் மிச்சப்படுத்தலான்னு கால் டாக்ஸியில் போகாமல் ஒரு ஆட்டோவில் போகாமல் நடந்து போகலான்னு நினைக்கிறேன் அம்மா. வாட்டர் பாட்டில் எப்போ பார்த்தாலும் பிடிச்சி 2 பாட்டிலை தூக்கிட்டு அதுக்கு இதுக்கு 40 ரூபா செலவழிச்சுன்னு போகக்கூடியது. சிந்தின எண்ணெயை திரும்ப தொடச்சி எடுத்து விற்றலான்னு நினைக்கிற ஒரு அப்பா. ஸோ பொருள் அப்படி பணத்தை ஒவ்வொன்றா சேர்த்து
அவங்க யார் செலவழிக்கணும்னு நினைக்கிறாங்க? பையனுக்கு. இது போக கடன், இவ்வளோ பிரச்சனை. இதுதான் ஒரு மிடில் கிளாஸோட லைஃப். ஒரு மிடில் கிளாஸில் ஒரு நைட்டில் என்ன நடக்கும், வீட்டில் என்ன பேசுவாங்க, இன்றைக்கி நாளைக்கு எவ்வளோ கடன், இந்த மாதம் வாடகை எப்படி கட்ட போகிறோம், இன்றைக்கி வெளியில் போனப்போ இப்படி ஒருத்தன் சொல்லிட்டான், இந்த அவமானம், அது ஸ்கூலில் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் பையனை பற்றி இப்படி சொன்னாங்க, மார்க் ஒழுங்காக எடுக்கல, டியூஷன் வைக்கிறதா வேண்டாமா, சேர்த்துருக்க ஸ்கூல் கரெக்டான ஸ்கூலாக இல்லையா, இந்த கான்வர்சேஷன் இல்லாமல் எந்த ஒரு நைட்டு மிடில் கிளாஸ் லைஃப்பில் முடியறதே இல்லை. ஆனால் முடியிறப்ப ஹாப்பியாக முடிஞ்சுன்னா நடுவில் பையன் படுத்துருப்பான், அவனோட ஸ்மெல்லும் அவனுடைய முத்தமும் அதை சரி பண்ணிடும். இந்த படத்தில் இதுலேயும் கூட ஒன்று எழுதுவா, ஸ்லீப்பிங் பிட்வீன் மம் அண்ட் டேட், அப்பா அம்மா. அதுதான் அம்மாவுக்கும் ஆசையாக இருக்கும், அப்பாவுக்கும் ஆசையாக இருக்கும். இவ்வளோ கஷ்டங்கள் என்னென்னா, தூங்கிட்டு இருக்கப்போ சிரிக்கக்கூடிய அந்த பையன் முகத்து ஒரு சிரிப்பு இருக்குல்ல, அந்த சிரிப்பு எப்போவுமே இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படக்கூடிய அப்பா அம்மா. கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தா உலகத்தினுடைய பயங்கரமான தைரியசாலிகள், போராளிகள், தோற்க விரும்பாத அஞ்சா நெஞ்சர்கள் யாருன்னா மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் தான். ஸோ அந்த பேரண்ட்ஸ் விட்டனால தான் சார் படம் எடுத்தேன். நம்ம விடாமல் சொல்ல முடியாதுல்ல. இஎம்ஐ ஆனால் இங்கே இருக்க எல்லாருக்குமே அதான் ஆசை, இஎம்ஐ க்ளோஸ் பண்ண தானே ஆசை. ஆனால் படம் சொல்ல வர்றது என்னென்னா, இஎம்ஐ வேலை இதெல்லாம் தாண்டி குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் அவர் கடவுள் இஎம்ஐ காலிட்ட இஎம்ஐ பிரச்சனை காலி பண்ணிடுன்னு சொல்கிறாருல்ல. அப்புறம் நகரத்தை விட்டு கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு அப்படி இல்லை கதை, அது இல்லை சார். கதை நகரத்துலேயும் இருக்கலாம், கிராமத்துலேயும் இருக்கலாம். அவர் ஹைட்டு தெரிய மாட்டேன், தெரிய மாட்டேங்கிறான் அவன். ஹைட்டில் தெரியுமா, முன்னாடி வரலாமா, அங்கே வரலாமா, இங்கே வாடகை ஒரு ஸ்டூல் போட்டுருமா, தெரியலடா. அது அவ்வளோ எனர்ஜி எனக்கு இல்லை. உயரம் பத்தல, எனக்கு ஒரு சேர் ஏதாவது கொடுக்கலாம். மேடம் ஹீரோயின் மேடம் ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. பேச வைக்கலாம். மேடம் ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்காக அந்த கோகுல் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஐயோ கொஞ்சம் வார்த்தை சொல்லுங்க மேடம். ஐயோ இல்ல அது வேண்டாம், சொல்லுங்க ஆக்ஷன். அவரை பார்த்து சொல்ல வேண்டாம், இருந்தாலும் அவர் டேய் நடிச்சிட்டு கோகுல அவ்வளவுதான். இல்லை ஒரு நிமிஷங்க, நான் கூட கூப்பிட்டு அன்பா என்னை பற்றி அன்பா இதை கேட்க போகிறேன் கேட்டால் கூப்பிட்டு டே கோகுல்னு சொல்ல, அதில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. ஓகே இல்லை நிற்கிறானா நிறுத்திக்கோ பார்த்து. சார் டேரக்டர் சார் அது மாதிரி படத்துல பாடல்கள் சார் எல்லா விஷயத்தையும் பாட்டுலயே கடத்துனீங்க. அது ஒரு ஈஸியா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பழைய மெத்தட் தான். பருவராகம்னு ஒரு பாட்டிலையும் கூட வந்து அழகம் பெருமாள் சார் கூட என்று சொன்னார். அது ஒரு பழைய டெக்னிக் தான். டெக்னிக். ட்ரெய்லர்ல சிவா சாருக்கும் பாலாஜி சக்திவேல் சாருக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன்ல அப்பாக்குள்ள பாட்டு இருக்கு. அது ஒரு சில டைலாக் கட் பண்ணிட்டீங்க ஏன் சார்? அப்படியா, என்ன கட் பண்ற தெரியல எனக்கு. அவர் பேசி நம்ம சிரிப்பு அந்த அதுவா, அது என்ஜி ஃபுட், அது என்ஜி ஃபுட்டேஜுங்க. அது சும்மா உன்னதான் கேட்குறாங்க. அப்பா மேலே என்ன கோவம்? சத்தமா பேசு. சிவா அப்பா தான். பொய் சொல்லுங்க. தம் அடிச்சது பொய் சத்தியம். அவங்க நடுவில் வந்தாங்க. ஐயோ, ஆக்டிங் கற்றுக் கொடுத்தாரு. அவன் நல்லா ஆக்ட் பண்ணானா, நான் கற்றுக் கொடுக்காம தான் பண்ணாவன். இல்லை சும்மா சொல்ல. ராம் சார் வந்து இவரை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆடிஷன் நிறைய பேரை வச்சு அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணி இவருக்கு வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சொல்லு. ஸ்விம்மிங், வேவ் போர்டு, ரன்னிங், ஃபுட்பால். சார் ராம் சார் உங்க பையன் நடிக்கிறதா ஒரு இல்ல அவர் பண்ணியிருந்தா கூட இவ்வளவு சூப்பரா பண்ணி இல்ல சார் நம்ம படம் நல்லா, நம்ம பையன் நடிக்க வைக்கிறதுக்காக படம் எடுக்கல, ஒரு நல்ல பையன் நடிக்க வைக்கிறதுக்காக படம் எடுக்கிறோம். நீங்க தங்க மீன்கள் எடுத்தீங்க, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவார்டு இல்ல இந்த பையன் சூப்பரா நடிச்சிருக்கான், இங்க இருக்க பெரிய அவார்டு கிடைச்சிருக்கு. ஒருவேளை வெளியில நீங்க இப்போ இந்த பையன் நல்லா நடிச்சிருக்கா, நீங்க ஒரு கை தட்டு கொடுத்தீங்கன்னா போதும், அவன் புரிஞ்சுக்குவான். அவ்வளோதான். சால்வ் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ சார்.